அடுத்து இந்த 501 தயாரிக்கிறதுக்கு குவார்ட்ஸ் ராக் அப்படின்னு சொல்கிற அந்த கல் வேணும். நம்ம சாதாரணமாக பகுதியில் சொல்லுவோம் சிக்கிமிக்கி கல் தட்டினா தீ ஒரு நெருப்பு வரும் இல்லையா, அந்த கல்லில் விளைஞ்சு நல்ல முதிர்ச்சி அடைஞ்சு விளைஞ்ச கல். இது வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும், ஒளியை பிரதிபலிக்குமே தவிர தன்னுக்குள்ளே ஊடுருவ செய்யாது. அந்த மாதிரி கல், அதுக்கு பேர் குவார்ட்ஸ் ராக்குன்னு பேர். இதில் 100% அளவுக்கு கூட சிலிக்கான்னு சொல்கிற அந்த சத்தினுடைய அளவு இருக்கும். அந்த மாதிரி கல் தேர்வு செய்கிறதுக்கு கொஞ்சம் அனுபவ அறிவு வேணும். இது ரொம்ப தரமான கல்லுன்னு பார்த்து கிலோ 16,000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நமக்கு தேவையானது விவசாய உபயோகத்துக்கு தேவையான குவார்ட்ஸ் ராக் கல் வந்து ஒரு 2000லேருந்து 2500 ரூபா 3000 ரூபா மதிப்பில் நம்ம வாங்கினா போதும். அந்த மாதிரி கல்லை வாங்கி நல்லா பொடி பண்ணிவிட்டு மைதா மாவு மாதிரி இடித்து உரலில் போட்டு இடித்து மாவு பண்ணி ஜலிச்சு எடுத்துட்டு அந்த மாவான குவார்ட்ஸ் ராக் கல் சிலிக்கா கல் பொடியை தூளை வந்து இந்த கொம்பில் பொட்டமாட்டினுடைய கொம்பு சாண உரத்துக்கு நிறச்ச மாதிரி தண்ணியில் பிசைஞ்சு மாவு மாதிரி பிசைஞ்சு உள்ளே நிறச்சிட்டு மண்ணுக்குள்ளே இந்த அதே தொட்டிக்குள்ளே நம்ம புதைக்கிறோம். செங்கல்லால் கட்டப்பட்டக்குள்ளே தொட்டிக்குள்ளே புதைக்கிறோம். குப்பையில் தான் புதைக்கிறோம். இதையும் தொழு உரமோ அல்லது பயோடைனமிக் கம்போஸ்ட்டை போட்டு அதுக்குள்ளே தான் இதை புதைக்கிறோம். கொம்பு சாண உரத்துக்கு எப்படி வடக்கு நோக்கி நுனி இருக்கிற மாதிரி புதைச்சோமோ அதே மாதிரி இதையும் வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி புதைக்கிறோம். ஆனால் புதைக்கிற காலம் மட்டும் மாறும். அதுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் கடைசியிலேருந்து நவம்பர் மாதம் முதல்ல வரைக்கும் புதைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பிப்ரவரி மார்ச் மாதத்தினுடைய கடைசியிலேருந்து மே மாதம் முதல் வாரம் வரைக்கும் நம்ம புதைக்கலாம். இதை புதைக்கிறதுக்கும் அந்த நாட்கள் சந்திரன் வந்து கீழ்நோக்கு நாளில் சந்திரன் மண்ணுக்கு உண்டான ராசியில் இருக்கும்போது புதைக்கணும். இந்த கொம்பு சாண உரத்துக்கும் கொம்பு செலிக்காவுக்கும் ரெண்டுக்குமே அந்த மாதிரி நாளில் புதைக்கணும்.